இந்த தெறி படம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திரையிடப்படாததற்கு காரணம் பன்னீர்செல்வம் தான் காரணம் என்று கூறினார். பன்னீர்செல்வத்திற்கு இந்த திரைப்படம் திரையிடாமல் போனால் என்ன லாபம் என்பதை அவர் எந்த இடத்திலும் விவரிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர் கணிதன் படத்தில் 25 லட்சம் ரூபாயும் பாயும்புலி படத்தில் 25 லட்சம் ரூபாயும் எனக்கு கொடுத்ததாகவும் ஒவ்வொரு படம் வரும் பொழுதும் நான் பிரச்சனை பண்ணுவதாகவும் ஒரு அவாண்டமான குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். வருடத்திற்கு 200 படங்கள் திரையிடப்படுகின்றன. எல்லாமே மிகவும் நல்ல முறையில் திரையிடப்பட்டு திரையரங்கு உரிமையாளர் தயாரிப்பாளருக்கு மிகவும் அதிகமான லாபத்தை நாங்கள் சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் இதை ஏன் கூறினார் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். பாயும்புலியில் மதன் அவர்கள் அந்த படத்தை லிங்கா படத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில்தான் நாங்கள் பணம் அந்த எம்ஜி என்ற அடிப்படையில் திரையரங்கில் திரையிட்டப்பட்ட அதில் ஏற்பட்ட நஷ்டத்தை திரு ரஜினிகாந்திடம் எங்கள் குறைகளை கூறி அவர் சுமார் 12.5 கோடி ரூபாய் அவர்கள் நஷ்டஈடு கொடுத்தார்கள். அது திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்களிடம் நேரடியாக கொடுக்காமல் அதை திரு தான் அவர்கள் மூலமாக கொடுத்ததில் வந்ததுதான் இந்த பிரச்சனை. இந்த 12 கோடி ரூபாயும் அவர் இன்னும் செட்டில் செய்யாமல் அந்த படத்தில் இன்னும் அவர் தனது படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. அதிலிருந்து மீள்வதற்காகத்தான் அவர் நான் பாயும்பொலியில் 25 லட்சம் ரூபாய் பன்னீர்செல்வத்திற்கு கொடுத்தேன், கணிதன் படத்தில் 25 லட்சம் ரூபாய் பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தேன் என்று கூறுகின்றார். எங்கள் திரையரங்கு உரிமையாளர் அவ்வளவு பேரும் இங்கே இருக்கின்றார்கள். அந்த 50 லட்சம் ரூபாயில் ஒரு பைசா இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா என்பதை நீங்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு பைசா நான் எடுத்திருந்தேன் என்று அவர் கூறினால் இந்த திரையுலகை விட்டு நான் சென்றுவிட தயாராக இருக்கின்றேன். ஏற்கனவே போன வாரம் எங்கள் சங்கத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த திரைப்பட பிரச்சனை சம்பந்தமாக பொது விவாதத்திற்கு நான் அவரை அழைத்தேன். இதுவரைக்கும் அவரிடமிருந்து அதற்கு எந்த பதிலும் இல்லை. அவர் பக்கத்தில் தவறு எதுவும் இல்லை, அவர் பக்கம் நியாயம் இருந்திருந்தால், எங்கள் பக்கத்தில் குற்றம் இருந்திருந்தால் அவர்கள் எங்களிடம் பொது விவாதத்திற்கு பத்திரிகையாளர்கள் உங்கள் முன் வந்திருந்து பேசியிருக்க வேண்டுமே தவிர மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் அழைத்து என் மீது வசைமாறி பொழிந்திருக்கின்றார். இந்த எனது மகன் திருமணத்திற்கு திரு ரஜினிகாந்தும் திரு விஜயும் வரவில்லை என்றதால் நான் பழி வாங்கிவிட்டேன் என்று அடுத்த குற்றச்சாட்டை கூறியிருக்கின்றார். கல்யாணத்திற்கு அழைப்பது என் கடமை, கல்யாணத்துக்கு வருவது வராது அவரது விருப்பம். ரஜினிகாந்த் வரவில்லை, விஜய் வரவில்லை, கமலஹாசன் வரவில்லை, அஜித் வரவில்லை. அதற்காக என்ன பண்ண முடியும்? அது அவர்கள் விருப்பம், அவர்கள் வேலை போல இருக்கும். அவர் வர விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம். அதற்கு என்ன நிறுத்தியிருந்தால் அஜித்தின் படம் வேதாளம் வந்தது நின்னதா, அல்லது கமல் படம் தூங்காவனம் வந்து நின்னதா, திரு கார்த்திக் படம் இப்பொழுது வந்தது தோழா படம் வந்தது, அதையெல்லாம் நிறுத்தாமல் ரஜினி படத்தையும் கமல் விஜய் படத்திற்கு மட்டும் நாங்கள் எதற்காக தகராறு பண்ணும்? அது மட்டுமல்ல, நான் சொன்னால் திரையரங்கு உரிமையாளர்களெல்லாம் படத்தை நிறுத்துவதற்கு அவர்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாதவர்களா? அவர்கள் சின்ன குழந்தைகளா? என்னுடைய தனிப்பட்ட சுயலாபத்திற்காக நான் படத்தை நிறுத்தி சொன்னால் அவர்கள் நிறுத்துவார்களா? எல்லோரும் இருக்கின்றார்கள், நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். எந்த விதத்திலும் திரைப்படம் நின்றதற்கு எங்கள் சங்கம் காரணம் அல்ல. அவருடைய அடாவடி போக்கு. அவர் எம்ஜி என்ற அடிப்படையில் திரையரங்களுக்கு 1.5 கோடி 1 கோடி கேட்டதினால் அதை கொடுத்து போட்டால் எங்களுக்கு கட்டுப்படியாகாது, நாங்கள் பிளைன் டேர்ம்ஸில் தான் திரையிடுவோம் என்று சொன்ன காரணத்தினால் தான் நின்றதை தவிர என் மீது கூடியப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போய் இந்த படம் அவர் செங்கல்பட்டில் 22 கோடி ரூபாய் வசூல் செய்துவிட வேண்டும் நினைத்தார். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. நாங்கள் பிளைன் டேர்ம்ஸ் 22 50 கோடி வசூல் பண்ணினாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருந்தோம். தன் படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் முதல்ல எங்கிட்ட 22 கோடி வாங்கிடலான்னு பார்த்தாரு, அது முடியவில்லை. நேற்று சொல்கிறாரு, ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், 10 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை நான் விற்றிருந்தேன் பாம்பே பார்ட்டிக்கு, ஆனால் அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். நான் அதற்காக 6ஆம் தேதியே 2.5 கோடி ரூபாய் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து வைத்து விட்டேன் என்று. அப்படி என்றால் இந்த படத்தை வாங்கிய பாம்பே பார்ட்டிக்கு அந்த படத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அந்த படம் ஓடாது என்று அவர் முடிவு பண்ணிவிட்டார். 6ஆம் தேதி அதை விட்டுவிட்டு எங்கள் மீது குறை சொல்லுகிறார். 6ஆம் தேதியே நான் 2.5 கோடி ரூபாய்க்கு டிராஃப்ட் எடுத்து விட்டேன் அவருக்கு திரும்ப கொடுப்பதற்காக. இந்த பிரச்சனை எல்லாம் 10, 11, 12 தேதிக்கு 6ஆம் தேதியே அந்த பாம்பே வாங்கின பார்ட்டி இந்த படம் எனக்கு வேண்டாம், என்னிடம் பணத்தை திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் இந்த படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி ஏதாவது பிரச்சனையை கிளப்பி தன் படம் சிறப்பாக ஓடிவிட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அது நடக்கவில்லை. அதற்கு மேல் எதற்கு சொல்வதற்கு எதுவும் தெரியவில்லை. என்ன காரணம் என்பது அவர் மனதிற்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் பக்கம் எந்த விதமான தவறும் இல்லை. இன்னும் நீங்க வரி கட்டி நீ எங்க கட்டி இருக்கிற? நீ எடுத்துக்கிட்டு இந்த கிட்டத்தட்ட 20 வருஷத்துல நீ எவ்வளவு அரசாங்கத்துக்கு வரி கட்டிக்கிற நான் கேட்கறேன்.